இந்தியா பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் என்னதான் விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போஸ்டர்ல வந்து வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். இந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு பிரீஃபா கொடுத்துடலாம் அப்படின்றத இந்த வீடியோ. நமக்கு தெரியும், நான் போன வீடியோல அட்ரஸ் பண்ணியிருந்தபடி எந்த மாதிரி இந்த விஷயங்கள் நடந்தனா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபேஸ் 3ன்றது வந்து சீஸ் ஃபயருடைய ரீசன் எப்படி நடந்திருக்கு. எப்போதுமே ஒரு பெரிய மகா யுத்தம் மாதிரி ஒரு செட்டப் தான் இப்போ நடந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு செட்டப்ல எப்படி வந்து நிகழ்வுகள் முன்னேறின அப்படின்றது பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசனை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாட்கள் கிட்டத்தட்ட 7ஆம் தேதியிலேருந்து ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுலேருந்து 7, 8, 9, 10 வரைக்கும் வந்து பயங்கரமான ஒரு இவங்க பாகிஸ்தான் தரப்புலையும் சரி இந்திய தரப்புலையும் சரி மிசைல் அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இந்திய தரப்புல தெரியும் எல்லா டெக்னாலஜியும் வச்சிருக்கோம், அதனால வந்து பாகிஸ்தானால தாக்கு பிடிக்க முடியல. அது சும்மா வந்து பில்டப் கொடுக்கறதுக்காக பேசல. இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாத அளவு போய்விட்டது. இந்தியா வந்து ஒவ்வொரு அடியிலையும் அடி மேல் அடி அடிக்கிற மாதிரி ஏத்திக்கிட்டே போயிருக்காங்க. கடைசி நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து அவங்களுடைய பிரம்மோஸ் மிசைல்ஸை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க க்ரூயிஸ் மிசைல்ஸை வச்சு. ஸோ இந்த இது வந்து சக்லாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு பாகிஸ்தான், ராவல்பிண்டி பக்கத்துல. இது ஒரு சைட்டு. இன்னொரு சைட் வந்தீங்கன்னா சர்கோதா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப், அதாவது பாகிஸ்தானுடைய பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல உள்ள ஒரு இடம். இது 2 இன்ஸ்டலேஷன்ஸையுமே வந்து ரொம்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இடம். ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பாகிஸ்தான் அந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் மிலிட்டரியுடைய லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த 2 இன்ஸ்டலேஷன்ஸையும் வந்து அடிக்கிறதுக்கு இந்திய தரப்பு தயாராகி விட்டது. ஸோ இந்த இதை வந்து இந்த அடிஷ்னல் பேசஸ் கூட ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் ஜெகோபாபாத்னு ஒரு இடம், பலாரிஸ், கார்து, இந்த 3 இடத்துலையுமே வந்து ஸோ இந்த 3 இடத்துலையுமே அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களால வந்து கொஞ்சம் டேமேஜ் பயங்கரமா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பாகிஸ்தானை பொறுத்தவரை. இந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்திய தரப்புல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் டிடெக்ட் பண்ணாங்கன்னா வந்து ஹை அலர்ட் மெசேஜஸ் வந்து டிஃபென்ஸ் நெட்ஒர்க்ஸ்ல போக ஆரம்பிச்சிருக்கு. என்னடா அது இந்த மாதிரி ஹை அலர்ட் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்ன மெசேஜ் என்ன அப்படின்னு இந்திய தரப்புல கெஸ் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் கமாண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கையை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நகர்ந்திருக்கிறது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன் ராவல்பிண்டியில இன்க்ளூடிங் அவங்களுடைய பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டிவிஷன் அது அந்த இடத்தையும் வந்து செக்யூர் பண்ண அவங்க வந்து இம்மிடியேட்டா ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் பாகிஸ்தான் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு மேல தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கிட்ட தயவு செஞ்சு அர்ஜென்ட்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி போய் கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து யூஎஸ் அஃபீஷியல்ஸ் ஆல்ரெடி வந்து 2 தரப்புலையும் கான்டாக்ட்ல இருந்தவங்க பாகிஸ்தானுக்கு தான் அறிவுரை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்க, தயவு செஞ்சு இந்திய தரப்புல இம்மிடியேட்டா போய் பேசுங்க, ஹாட்லைனை ஓப்பன் பண்ணி ஹாட்லைன் மூலமா நீங்களே கான்டாக்ட் பண்ணுங்க, இந்திய தரப்புல அப்படி போனா தான் வேலை ஆகுன்ற மாதிரி கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனா ஆல்ரெடி யூஎஸ் சொல்லிட்டாங்க நாங்க இதுல தலையிட மாட்டோம். கேட்டதுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. இம்மிடியேட்டா அதை எடுத்துக்கிட்டு மே 10ஆம் தேதி பாகிஸ்தானுடைய மேஜர் ஜெனரல் காஷிப் அப்துல்லான்னு இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓல இருந்து ஒரு டைரக்ட் கால் இந்தியன் கவுண்டர் பார்ட் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா லெப்டினன்ட் ஜெனரல் அவருக்கு அடிச்சிருக்காரு. எத்தனை மணிக்கு அடிச்சிருக்காருன்னா 10ஆம் தேதி 3:35 ஈவினிங் வந்திருக்கு. இதை வந்து ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிரஸ் பிரீஃபிங்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதற்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா வந்து தன்னுடைய பொசிஷனை வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. இதை பாருங்க, உங்ககிட்ட எந்த விதமான டிப்ளமேட்டிக் டைஸ் இல்லைன்னா நெகோசியேஷன், மிலிட்ரி நெகோசியேஷன், எந்த விதமான நெகோசியேஷனும் எங்களால பண்ண முடியாது. நீங்க பண்ணிருக்கிறது தப்பான ஒரு விஷயம். ஸோ இதுல எங்களால மீடியேஷன்ல வர முடியாது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இதுல வந்து கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்ஸ், எனர்ஜி, எக்கனாமிக் டார்கெட்ஸ் அந்த மாதிரி இடங்களெல்லாம் நாங்கள் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பா வந்து இது சீஸ் ஃபயருங்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்றோம். பட் எந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டியோ இல்லை வேற எந்த மாற்றங்களோ நாங்கள் செய்ய முடியாதுன்னு கிளியர் கட்டா அறிவிச்சுட்டு தான் வந்து இந்த சீஸ் ஃபயருக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். எப்படியோ சீஸ் ஃபயர் வந்துருச்சுடா சாமி, அவாடா தபிஷ்டம், ஒரு விதமா இப்போதைக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அடிகளை வந்து நக்கிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த லெவல்ல பாகிஸ்தான் இப்போ இருக்காங்க.
ஸோ இதற்கு பிறகுதான் வந்து அவங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் 1000 காரணங்கள் சொல்லலாம். இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியே கொஞ்ச நேரத்தையே அவங்க பார்டர்ல வந்து பாகிஸ்தான் ஆர்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது வேற விஷயம். ஸோ திங்ஸ் ஸ்டாண்ட்ஸ் நவ் சீஸ்ஃபயர் வந்து அமலுக்கு வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த மாதிரி விஷயங்கள் நகர்வுகள் இருக்கலாம் அப்படின்றத பத்தி. உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ பதிவை பற்றிய கருத்துக்களை பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் சுவாரஸ்யமான பல வீடியோக்களுடன் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.